ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க அரசாங்கத்துக்காக உழைச்சிட்டு ரிட்டையர்மெண்ட் லைஃப் நிம்மதியாக கழிக்கணும்னா பென்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இந்த பென்ஷன் பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பங்களிப்பு ஓய்வு திட்டம், அப்புறம் ரீசெண்டாக வந்த டேப்ஸு, அப்புறம் என்பிஎஸ்ஸு, இப்படி பல திட்டங்களுக்கு நடுவில் ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்ட முழிக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு செம்ம ட்விஸ்ட் நடந்திருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் அரசாங்கத்துக்கு நிதி சுமையே வராதான். அதுக்கு மாறாக கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா லாபம்னு சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்கிறாங்க? அரசாங்கத்துக்கு எப்படி 55,000 கோடி ரூபாய் திரும்ப கிடைக்கும்? எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுன்னு சுருக்கமாக பார்த்தலாம். கடந்த 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிட்டு நியூ பென்ஷன் ஸ்கீம், அதாவது சிபிஎஸ் கொண்டு வந்தாங்க, பங்களிப்பு ஓய்வு திட்டம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் வேணும்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போராடி வராங்க. திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் சொன்னாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் அவங்க ஆட்சி முடிகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக டேப்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது கடந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரணும் அரசாணையும் வந்தாச்சு. இதுக்காக 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த திட்டம் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கே வரலை. இதனால் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆன ஆயிரக்கணக்கான ஊழியர்கள்லாம் எந்த பணப்பலனும் கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதனால இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் திட்டத்துக்கான இடைக்கால அரசாணை பிறப்பிச்சாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டோட நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வெளியிட்ட நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா, திமுக அரசு கொண்டு வந்த இந்த டேப்ஸ் திட்டம் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கூடுதல் செலவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் அரசு ஊழியர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா விவாதம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்துடைய மாநில நிர்வாகிகள் அப்புறம் இயக்குநர்கள்லாம் அரசாங்கத்துக்கு ஒரு சூப்பராக ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு சிபிஎஸ்சி, என்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, டேப்ஸு இது மாதிரி எந்த திட்டமே வேணாம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் பெஸ்ட்டு. அது ஊழியர்களுக்கு மட்டும் பாதுகாப்பானதாக இல்லை, அரசாங்கத்துக்கும் செலவை குறைக்கும் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் எப்படி அரசாங்கத்துக்கு லாபம், இதுக்கு ஊழியர்கள் சங்கம் சொல்கிற ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் நல்லா கவனிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் கைக்கு வரக்கூடிய 55,000 கோடி ரூபாய். ராஜஸ்தான், ஜார்க்கண்டு, இமாச்சல பிரதேசம் மாதிரி மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாறுறப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அவங்க பணத்தை பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ கிட்ட, அதாவது தேசிய ஓய்வூதிய ஆணையம் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம பணம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏ கிட்டே இல்லையா, நம்ம தமிழ்நாடு அரசுக்கிட்டே தான் அந்த பணம் இருக்கான். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் 6,24,000 பேர் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய பணம், அரசாங்கத்தோடைய பணம் எல்லாமே சேர்த்தா ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1,10,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கிட்ட இருக்குது. ஒருவேளை அரசாங்கம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் இதில் அரசாங்கத்துடைய பங்கான 55,000 கோடி ரூபாய் உடனே பார்த்தீங்கன்னா திரும்ப எடுத்துக்கிட்டு அதை மக்களுக்கான திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். ஊழியர்களுடைய பணத்தை அவங்க ஜிபிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடலாம். இது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 2, வட்டி நஷ்டம் தவிர்க்கலாம் சொல்கிறாரு. இப்போ சிபிஎஸ் திட்டத்தில் பிடிக்கின்ற காசை தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் முதலீடு செய்கிறாங்க. எல்ஐசி பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வெறும் 6.5% தான் வட்டி கொடுக்குது. ஆனால் ஒரு ஊழியர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறப்போ தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா அவருக்கு 7.1% வட்டி கொடுக்குறாங்க. அப்போ மீதி இருக்கிற 0.6% தொகை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த காசுல இருந்து தான் நஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் இந்த தேவையற்ற நஷ்டம் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக தடுக்கப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 30 வருஷம் தள்ளி போகும் செலவுகளாம். இப்போ இருக்கிற சிபிஎஸ் திட்டத்தில் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா மாதம் 10% தொகையை தங்களுடைய பங்களிப்பாக கட்டிகிட்டே இருக்கணும். வருஷத்துக்கு 2 முறை பார்த்தீங்கன்னா டிஆர்எஸ் அலவன்ஸ் உயர்வு இருக்குது, இன்க்ரிமெண்ட்டு, அப்புறம் பே கமிஷன் வரும்போதெல்லாம் இந்த தொகையை பார்த்தீங்கன்னா பல மடங்கு எகிரும். மாதம் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வெளியே போகும். ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தால் அரசாங்கம் உடனே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்க தேவையில்லை, பென்ஷன் செலவில் 30 வருஷத்துக்கு தள்ளி போகும் சொல்கிறாங்க. ஏன்னா 6 லட்சம் பேரும் ஒரே நேரத்துலேயே ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறதில்ல, அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா பென்ஷன் கொடுக்க போகுது. அதனால் இப்போதைக்கு மாதம் அரசாங்கம் கட்ட வேண்டிய கோடிக்கணக்கான பணம் பார்த்தீங்கன்னா மிச்சமாகும் சொல்கிறாங்க.
ஸோ மக்களே, ஊழியர்கள் சங்கம் சொல்ற இந்த கணக்கு ரொம்ப தெளிவா இருக்குல்ல. ஸோ டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்தாம சிபிஎஸ்ஸை கைவிட்டுட்டு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துறது தான் அரசாங்கத்துக்கும் நிதி சுமை குறையும்ட்டு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா ஆணித்தனமா சொல்றாங்க. ஸோ இது விஷயமா உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவில் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.